இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மில்க்மெய்ட் டாஃபி வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கான மில்க்மெய்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மில்க்மெய்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மில்க்மெய்ட் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சும் போது ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம். பால் பாதியாக வற்றினதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஒரு கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான மில்க்மெய்ட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது செய்ய முடியாதவங்க கடையில் கிடைக்கக்கூடிய மில்க்மெய்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மில்க்மெய்டை வச்சு நிறைய டெசர்ட் செய்யலாம். இன்றைக்கி நம்ம ஒரு டாஃபி செய்ய போகிறோம். டாஃபி செய்கிறதுக்கு நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மில்க்மெய்டை சேர்த்துக்கலாம். மில்க்மெய்ட் செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்யும்போது முழுக்க சிம்மில் வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு அடி பிடிச்சிரும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கைவிடாமல் கிளறிடணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு 1/4 மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துனதுக்கப்புறம் நமக்கு பாத்திரத்தில் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிறதும் நல்லா மெல்ட் ஆகி ஒரு பதத்துக்கு வந்துடும். இதுதான் சரியான பதம். நம்ம கரண்டியிலேருந்து தூக்கி பார்த்தோம் அப்படின்னா அதிலேருந்து விழக்கூடாது. அதுதான் ஸ்டேஜு. இப்போது ஒரு ட்ரேயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச டாஃபியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம டாஃபி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கி கட்டர்ஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணதில் நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துடலாம். அதிலிருந்து நமக்கு இப்போது வீட்டிலையே சூப்பரான டாஃபி மில்க்மெய்டை வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் செஞ்சு பாருங்கள். கட் பண்ணது போக மீதி இருக்கிற டாஃபியை இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு ஸ்ட்ராவை நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.